வீட்டில் ஸ்நாக்ஸே இல்லையா, உடனே குயிக் ரெசிபி என்னென்னா, அரை கப் ரவை, அரை கப் கோதுமை மாவு ரெண்டையும் மிக்சியில் விட்டு ஓட்டினோன்னா இது மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, வடை சட்டியை காய வச்சு இப்படி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி அள்ளி ஊற்றும்போது நல்லா பஃபியாக வரும். மாதிரி நம்ம ஊற்றும் போது நல்லா எண்ணெயில் உள்ள வெந்து நல்லா பஃபியாக புஷ்ஷுன்னு வரும். இது இதோட கோதுமை மாவு, ரவை, ஜீனி, ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு, இது 5 மிக்சியில் விட்டு நல்லா ஊட்டிடணும். ஊட்டினதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து போட்டோன்னா இப்போ பாருங்கள் நல்லா உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இது மாதிரி சுவையான இனிப்பு கோதுமை ரவா கலந்த போண்டா ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழ்னிடியா யூடியூப் சேனல். ஓகே, பை பாய்.